ஒரு சிறிய ஊரில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் உழைப்பாளி, எப்போதும் முன்னேற வேண்டுமென்ற ஆசை கொண்டவன். ஆனால் அவனிடம் ஒரு பெரிய தவறு இருந்தது. அவன் தனது உடல் ஆரோக்கியத்தை ஒருபோதும் கவனிக்கவில்லை. காலை உணவை அடிக்கடி தவிர்ப்பான். இரவு நேரம் வரை மொபைலில் விழித்திருப்பான். உடற்பயிற்சி என்றால் அவனுக்கு சலிப்பு. இப்போ வேலைதான் முக்கியம், உடம்பு பின்பு பார்த்துக்கலாம் என்று அவன் அடிக்கடி நினைப்பான். நாட்கள் மெதுவாக கடந்து கொண்டிருந்தது. ஒருநாள் அவன் வேலை பார்த்து கொண்டிருந்தபோது திடீரென தலைச்சுற்றல் ஏற்பட்டது. உடம்பு பலவீனமாகி அவன் அமைதியாக உட்கார்ந்து கொண்டான். அவனை உடனே மருத்துவரிடம் கொண்டு சென்றார்கள். மருத்துவர் அமைதியாக பார்த்து சொன்னார், பெரிய நோய் எதுவுமில்லை, ஆனால் உன் வாழ்க்கை முறை மிகவும் ஆபத்தானது. அவன் அதிர்ச்சியடைந்தான். மருத்துவர் தொடர்ந்தார், சரியான உணவு இல்லை, போதுமான தூக்கமில்லை, உடற்பயிற்சி இல்லை. இப்படி தொடர்ந்தால் நாளை பெரிய பிரச்சனை வரலாம். அந்த வார்த்தைகள் அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. அன்று இரவு வீட்டிற்கு வந்து அவன் கண்ணாடி முன் நின்றான். சில நிமிடங்கள் தன்னையே பார்த்தான். பின்னர் மெதுவாக நினைத்தான், பணம் சம்பாதிக்க நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த உடம்பே இல்லை என்றால் அந்த பணம் என்ன பயன்? அந்த நிமிடம் அவன் ஒரு உறுதியான முடிவெடுத்தான். அடுத்த நாள் முதல் காலை சீக்கிரம் எழ ஆரம்பித்தான். சிறிய நடைப்பயிற்சி தொடங்கினான். ஜங்க் உணவை குறைத்து வீட்டு சத்தான உணவை சாப்பிட ஆரம்பித்தான். இரவு நேரத்தில் மொபைலை விட்டு நேரத்தில் தூங்க ஆரம்பித்தான். முதல் சில நாட்கள் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு மாதம் கழித்து அவன் தான் மாற்றத்தை உணர்ந்தான். உடம்பில் லேசாக இருந்தது, மனம் சுறுசுறுப்பாக இருந்தது, வேலையிலும் கவனம் அதிகரித்தது. வீட்டில் உள்ளவர்கள் கூட அந்த மாற்றத்தை கவனித்தார்கள். அப்போது அவன் மனதில் ஒரு உண்மை தெளிவாயிற்று. உடல் நலம்தான் வாழ்க்கையின் உண்மையான செல்வம்.